ஹாய் குழந்தைகளா, இன்று உங்களுக்காக ஒரு சிறப்பு விஷயம் உள்ளது. மீராவின் தோட்டத்தில் இருந்து ஒரு சிறிய சாகசம். அது ஒரு புத்துணர்ச்சியான தங்க நிறமான காலை பொழுது. இலைகளில் பனித்துளிகள் மின்னின. மெல்லிய தென்றல் மல்லிகையின் இனிமையான வாசனையை சுமந்து வந்தது. அதே நேரத்தில் பறவைகள் சுற்றிலும் கீச்சிட்டுக் கொண்டிருந்தன. அவளுடைய சிறிய தோட்டத்தில் 6 வயது மீரா மகிழ்ச்சியாக துள்ளி குதித்தபடி ஒரு சிறிய பித்தளை பானையில் தண்ணீர் நிரப்பி வைத்திருந்தாள். இந்த தோட்டம் அவளுக்கு மிகவும் பிடித்த இடம். இங்குள்ள எல்லாமே உயிருடன் இருப்பது போல் அவள் உணர்ந்தாள். பூக்கள் அவளை பார்த்து புன்னகைத்தன, செடிகள் அவளுடைய பாடல்களை கேட்டன, பட்டாம்பூச்சிகள் அவளுக்காகவே நடனமாடின. மேலே ஒரு கொய்யா மரக்கிளையில் மித்து என்ற கிளி ஆர்வத்துடன் தன் தலையை சாய்த்து அவளுடைய ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டிருந்தது. மீரா, மீண்டும் அந்த தண்ணீர் பானையுடனா? இந்த செடிகளுடன் ஏன் இவ்வளவு நேரம் செலவிடுகிறாய்? நீ அவற்றுக்கு தினமும் தண்ணீர் ஊற்றுகிறாய், ஆனால் அவை சும்மா அமைதியாக நிற்கின்றன. உனக்கு சலிப்பாக இல்லையா என்று கீச்சிட்டது. மீரா புன்னகைத்தாள். ஓ மித்து, இந்த செடிகள் சும்மா நிற்கவில்லை, அவை வளர்ந்து வருகின்றன. மெதுவாக, ஆனால் நிச்சயமாக. அவை ஏன் இவ்வளவு நன்றாக வளர்கின்றன தெரியுமா? நீ அவற்றுக்கு தண்ணீர் கொடுப்பதால். மித்து தலையை சாய்த்தபடி கேட்டது. மீரா சிரித்தாள். அது ஒரு பகுதி மட்டும்தான். அவை என்னால் மட்டும் வளரவில்லை, அவற்றுடன் ஒரு ரகசிய குழு வேலை செய்கிறது. மித்துவின் கண்கள் விரிந்தன. இங்கு யாரையும் நான் பார்க்கவில்லையே. அவர்கள் புதர்களுக்கு பின்னால் ஒளிந்திருக்கிறார்களா, அல்லது மண்ணுக்கு அடியில் இருக்கிறார்களா? மீரா தன் விரலை உதடுகளின் மீது வைத்தாள். அவர்களை அவ்வளவு எளிதில் பார்க்க முடியாது. இந்த குழு எப்போதும் இங்கே இருக்கிறது, ஒன்றாக வேலை செய்கிறது, ஒவ்வொரு நாளும் செடிகளுக்கு உதவுகிறது. சொல் மீரா, இந்த குழுவில் யார் இருக்கிறார்கள்? என்ன ரகசியம்? பொறுமை மித்து, நாளை நான் உனக்கு காண்பிக்கிறேன். உனக்கு உண்மையாகவே தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீ காத்திருந்து கவனமாக பார்க்க வேண்டும். தோட்டமே அந்த பதிலை காண்பிக்கும். மறுநாள் காலை மீரா ஏற்கனவே தன் தோட்டத்தில் இருந்தாள். அவள் ஒரு இனிமையான பாடலை முணுமுணுத்தபடி தனது செடிகளுக்கு தண்ணீர் தெளித்தாள். நேற்று இருந்த ஆர்வத்தால் மித்து அவளுக்கு அருகில் பறந்து வந்தது. மீரா, இப்போது சொல், இந்த ரகசிய குழுவில் யார் இருக்கிறார்கள்? அதை பற்றி நினைத்து நேற்று இரவு என்னால் தூங்கவே முடியவில்லை. மித்து உற்சாகமாக கீச்சிட்டது. மீரா சிரித்தாள். சரி மித்து, ஆனால் நீ கவனமாக கேட்க வேண்டும். இந்த தோட்டத்தில் நிறைய உதவியாளர்கள் உள்ளனர். சுற்றிப்பார், சூரியன், மழை, மண் மற்றும் சிறிய பூச்சிகள் கூட. அவை அனைத்தும் ஒரு குழுவாக ஒன்றாக வேலை செய்கின்றன. ஆனால் சூரியன் அவ்வளவு தூரத்தில் இருக்கிறது, மழை சும்மா வந்து போகிறது. அந்த பூச்சிகளா? அவை செடிகளுக்கு தொந்தரவு கொடுப்பது போல் தெரிகின்றன. அவை எப்படி ஒரு குழுவாக இருக்க முடியும்? மித்து தன் தலையை சாய்த்து கேட்டது. மீரா புத்திசாலித்தனமாக சிரித்தாள். அதுதான் மந்திரம் மித்து. சூரியன் வெப்பத்தை அளிக்கிறது, மழை நீரை அளிக்கிறது, மண் உணவை வைத்திருக்கிறது, மற்றும் பூச்சிகள் பூக்கள் பூக்க உதவுகின்றன. தனியாக அவற்றால் அதிகம் செய்ய முடியாது, ஆனால் ஒன்றாக அவை தோட்டத்தை உயிருள்ளதாக்குகின்றன. மித்து ஆச்சரியத்தில் தன் இறக்கைகளை அடித்துக் கொண்டது. மீரா தனது அழகான தோட்டத்தை சுட்டிக்காட்டிய போது அவளது முகம் மகிழ்ச்சியில் பிரகாசித்தது. மித்து கேட்டபோது தோட்டம் என்பது வெறும் செடிகள் மட்டுமல்ல என்பதை அது உணர்ந்தது. அது ஒரு குடும்பம், ஒவ்வொரு உறுப்பினரும் அதன் பங்கை வகிக்கிறது. அதுதான் இயற்கையின் ரகசியம் என்பது மீராவுக்கு தெரியும். ஆனால் மித்து இன்னும் நம்பவில்லை. இந்த குழுப்பணி உண்மையானது என்பதற்கு அதற்கு ஆதாரம் தேவை. அவள் மித்துவின் மனதை என்றென்றும் மாற்றக்கூடிய ஒரு கதையை பகிர்ந்து கொள்ள முடிவு செய்கிறாள். மித்து மீராவின் தோள் மீது ஏறி அமர்ந்தது. இன்னும் சந்தேகமாகவே இருந்தது. சூரியனையும் மழையையும் நான் புரிந்து கொள்கிறேன், ஆனால் பூச்சிகள் உதவியாளர்களா? அதை நம்புவது கடினம். உன்னிடம் ஆதாரம் இருக்கிறதா மீரா? மித்து ஆர்வத்துடன் கேட்டது. அப்போது மீராவின் அம்மா ஒரு பூக்கொடியுடன் வெளியே வந்தார். அவள் அவர்கள் பேசுவதை கேட்டு மீராவின் அருகில் அமர்ந்தார். என் அன்பான மீரா, குழுப்பணியின் உண்மையான வலிமையை காட்டும் பஞ்சதந்திர கதையை நான் உனக்கு சொல்கிறேன். கதை கேட்கலாம் என்று மித்து உற்சாகத்தில் தன் இறக்கைகளை அடித்துக் கொண்டது.
அம்மா கதை சொல்ல தொடங்கினார். ஒரு கோணி வெகு காலத்திற்கு முன்பு ஒரு அடர்ந்த காட்டில் சித்திரகீவன் என்ற புத்திசாலியான ராஜா தலைமையில் ஒரு புறா கூட்டம் வாழ்ந்து வந்தது. அவை ஒருபோதும் ஒன்றை விட்டு ஒன்று பிரியாமல் உணவு தேடி ஒன்றாக பறந்தன. நாளில் அவை மிகவும் பசியுடன் இருந்தன. அவை தேடிக்கொண்டிருந்த போது கீழே தரையில் அரிசி மணிகள் சிதறி இருப்பதை கண்டன. புறாக்கள் உற்சாகத்துடன் கீச்சிட்டன, சாப்பிட ஆவலுடன் இருந்தனையோ. ஆனால் சித்திரகீவன் புத்திசாலியாக இருந்ததால் அவற்றை எச்சரித்தார். நண்பர்களே, கவனமாக இருங்கள். தரை கவர்ச்சியாக தோன்றலாம், ஆனால் பெரும்பாலும் எது உண்மை என்று நம்ப முடியாத அளவுக்கு நன்றாக தெரிகிறதோ அதற்கு அருகில் ஆபத்து மறைந்திருக்கும். இறங்குவதற்கு முன் நாம் இன்னொரு முறை வட்டமிடுவோம். அது ஒரு வேட்டைக்காரனால் வைக்கப்பட்ட வலையாக இருக்கலாம். நாம் இறங்குவதற்கு முன் கவனமாக இருக்க வேண்டும். இருப்பினும் பசியால் பலவீனமடைந்த புறா கூட்டம் தங்கள் ராஜாவிடம் கெஞ்சின. அவற்றின் அவநம்பிக்கையை பார்த்து சித்திரகீவன் தயக்கத்துடன் ஒப்புக்கொண்டார். ஆனால் மீண்டும் விழிப்புடன் இருக்குமாறு எச்சரித்தார். துரதிருஷ்டவசமாக அவருடைய பயம் உண்மையானது. அவை தரையிறங்கிய உடனேயே ஒரு வேட்டைக்காரனின் வலை அவற்றின் மீது விழுந்து முழு புறா கூட்டத்தையும் சிக்க வைத்தது. புறாக்கள் பணபணவென அடித்து போராடின. அவற்றின் இறக்கைகள் வேகமாக அடித்தன. பீதி பரவியது. ஆனால் சித்திரகீவன் அமைதியாக இருந்தார். நிறுத்துங்கள் என் நண்பர்களே, பீதியடைய வேண்டாம். நீங்கள் தனியாக போராட வலை உங்களை இறுக்கமாக பிடிக்கும். ஆனால் நாம் ஒன்றாக வேலை செய்தால் நாம் தப்பிக்க முடியும். நாம் அனைவரும் ஒரே நேரத்தில் நம் இறக்கைகளை அடித்து வலையுடன் மேலே பரப்போம். தங்கள் ராஜாவை நம்பி புறாக்கள் கீழ்ப்படிந்தன. ஒரு பெரிய உஸ் என்ற சத்தத்துடன் அவை வலையை தங்களோடு சுமந்து கொண்டு வானத்தில் உயர்ந்தனையோ. கீழே வெகு தூரத்தில் வேட்டைக்காரன் திரும்பி வந்து அதிர்ச்சியடைந்தான். அவனுடைய வலை பறந்து கொண்டிருந்தது. அவன் உதவியின்றி அவற்றின் பின்னால் ஓடினான். ஆனால் புறாக்கள் அவனுடைய எட்டாத தூரத்தில் மேலும் மேலும் உயர்ந்தனையோ. புறாக்கள் சித்திரகீவனின் பிரியமான நண்பன் இரணியகன் அந்த புத்திசாலி எலியின் வளைவை அடையும் வரை பறந்தனையோ. வலைக்கு அருகில் இறங்கி சித்திரகீவன் அழைத்தான். அன்புள்ள இரணியகா, வெளியே வா. நான் தான் சித்திரகீவன், உன்னுடைய பழைய நண்பன். வலைக்கு உள்ளிருந்து இரணியகன் பதிலளித்தது. நீ யார்? தெளிவாக சொல். ஒரு புத்திசாலி தனக்கு வெளியே நிற்பவர் யார் என்று தெரியாமல் தன்னை வெளிப்படுத்த மாட்டான். உலகில் பல ஆபத்துகள் மறைந்துள்ளன. வெறும் வார்த்தைகள் ஏமாற்றக்கூடும். சித்திரகீவன் சொன்னான், நான் உன்னுடைய பழைய நண்பன், புறாக்களின் ராஜா சித்திரகீவன். ஒரு பெரிய ஆலமரத்தடியில் நாம் ஒருமுறை உணவையும் நட்பையும் பகிர்ந்து கொண்டதை நீ நினைவுபடுத்தவில்லையா? இன்னும் சந்தேகத்துடன் இரணியகன் மேலும் கேட்டது. நீ உண்மையிலேயே சித்திரகீவன் என்றால் சொல். கடந்த காலத்தில் நாம் என்ன பிழைப்பை பகிர்ந்து கொண்டோம்? வேறு யாருக்கும் தெரியாத அந்த ரகசிய புரிதல் என்ன? சித்திரகீவன் மென்மையாக பதிலளித்தார். என் நண்பா, ஒருமுறை பசியுடன் இருந்த ஆந்தையிடமிருந்து நான் என் இறக்கைகளை கிளையின் மீது விரித்து உன்னை எவ்வாறு பாதுகாத்தேன் என்பது உனக்கு நினைவில்லையா? அதற்கு ஈடாக நீ ஆற்றங்கரை அருகே இருந்த வேட்டைக்காரனின் வலையை பற்றி எனக்கு எவ்வாறு எச்சரித்தாய் என்பது உனக்கு நினைவில்லையா? எங்கள் நட்பு நம்பிக்கையில் உருவானது. ஒருபோதும் நாம் ஒருவருக்கொருவர் பொய் சொன்னதில்லை. இரணியகனின் இதயம் கனிந்தது. அது நினைத்தது, இவை உண்மையில் என் அன்பான நண்பனின் வார்த்தைகள். ஒரு அந்நியன், ஒரு வேட்டைக்காரன் இந்த விஷயங்களை அறிந்திருக்க முடியாது. பின்னர் அது எச்சரிக்கையுடன் தனது வளைவிலிருந்து வெளியே வந்தது. சித்திரகீவனையும் அவரது புறாக்களையும் வேட்டைக்காரனின் வலையில் சிக்கியிருப்பதை கண்டதும் அதன் சந்தேகம் மறைந்தது. அதன் இதயம் துக்கத்தால் நிரம்பியது. ஓ நண்பா, உனக்கு என்ன துரதிர்ஷ்டம் நேர்ந்தது என்று இரணியகன் அழுதது. சித்திரகீவன் பின்னர் எல்லாவற்றையும் விளக்கினான். பசி அவர்களை வேட்டைக்காரனின் வலையில் எவ்வாறு இட்டுச் சென்றது என்பதையும் ஒற்றுமை அவர்களை இதுவரை எவ்வாறு காப்பாற்றியது என்பதையும் விளக்கினான். பணிவுடன் அவன் கோரினான், ஓ இரணியகா, தயவு செய்து இந்த வலையை உன் கூர்மையான பற்களால் கடித்து எங்களை விடுவிப்பாயாக.
இளைஞன் உடனடியாக ஒப்புக்கொண்டு தன் நண்பனை சுற்றியுள்ள வலையை கடிக்க ஓடியது. ஆனால் சித்திரகீவன் அதை தடுத்தான். வேண்டாம் என் நண்பா, முதலில் என் பின்னால் வந்தவர்களை விடுவி. ஒரு ராஜாவின் கடமை தன் மக்களை தனக்கு முன் வைப்பது. அவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருந்த பிறகுதான் நீ என்னை விடுவிக்க வேண்டும். இந்த உன்னத குணத்தால் ஆழ்ந்த நெகிழ்வடைந்த இளைஞன் புறாராஜாவை புகழ்ந்தது. உண்மையாகவே நீ ஒரு சிறந்த தலைவர் ஓ சித்திரகீவா. உன் மக்களை உனக்கு மேலாக மதிக்கிறாய். அத்தகைய ஆட்சியாளர்கள் தங்கள் மக்களுக்கு செழிப்பையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வருகிறார்கள். மரியாதையுடன் இளைஞன் வலையை கடிக்க தொடங்கியது. ஒவ்வொரு புறாவையும் ஒவ்வொன்றாக விடுவித்தது. இறுதியாக அது சித்திரகீவரை விடுவித்தது. புறாக்கள் இளைஞனுக்கு நன்றியுடன் தலை வணங்கின. ஒன்றாக அவை அவனுக்கு நன்றி தெரிவித்து தங்கள் வன வீட்டிற்கு பறந்து சென்றன. புத்திசாலிகளாகவும் வலிமையானவர்களாகவும் ஒற்றுமையும் உண்மையான தலைமையும் மிகப்பெரிய ஆபத்துக்களை வெல்லும் என்ற பாடத்தை தங்களோடு சுமந்து சென்றன. அம்மா மீராவையும் மித்துவையும் புன்னகையுடன் பார்த்தார். பார்த்தாயா என் செல்லமே, சிறிய உயிரினங்கள் கூட ஒன்றாக வேலை செய்தால் பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். புறாக்கள் வெறும் பலத்தால் தப்பிக்கவில்லை, அவை ஒற்றுமையுடனும் நம்பிக்கையுடனும் உழைத்ததால் தப்பின. மீராவின் கண்கள் பிரகாசித்த. எனக்கு புரிந்தது அம்மா. நம் தோட்டத்தில் உள்ள பூக்களுக்கு தேனீக்கள், சூரிய ஒளி, தண்ணீர் மற்றும் மண் ஆகியவை ஒன்று சேர்ந்து வேலை செய்வது போல. அதுதான் ஒற்றுமை. சினுங்கியது. புறாக்கள் அவற்றில் தலைவன் பேச்சை கேட்காமல் இருந்தால் அவை தொலைந்து போயிருக்கும். மீராவின் கண்கள் புரிதலுடன் மின்னின. அப்படியானால் அந்த புறாவை போலவே இயற்கையின் அனைத்து கூறுகளும் ஒன்றாக செயல்படுவதால் தான் தாவரங்களும் பலமாக இருக்கின்றன. மீரா நம்பிக்கையுடன் சேர்த்து கொண்டாள். இனிமேல் மித்து, நாம் இருவரும் அந்த புறாக்களைப் போலவே ஒருவருக்கொருவர் உதவி செய்து பேச்சை கேட்டு ஒன்றாக வேலை செய்வோம். மித்து உற்சாகத்துடன் தலையசைத்தது. ஆமாம் மீரா, இப்போது எனக்கு புரிகிறது. இயற்கை ஒரு பெரிய குழு, நாமும் அதில் ஒரு அங்கம். நாம் நமது பங்கை கவனிக்காமல் இருந்தால் முழு குழுவும் பாதிக்கப்படும். மீரா சிரித்தாள். சரியாக சொன்னாய். அதனால்தான் நாம் தினமும் நமது தோட்டத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். நாம் நமது பங்கை செய்வோம் என்று செடிகள் நம்மை நம்புகின்றன. அவர் அம்மா தலையசைத்தார். ஆமாம் மீரா, அதே பாடம் மக்களுக்கும் பொருந்தும். ஒரு குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒருவருக்கொருவர் உதவி செய்யும் போது குடும்பம் பலமாக இருக்கும். மாணவர்கள் ஒன்றாக வேலை செய்யும் போது ஒரு வகுப்பு புத்திசாலித்தனமாக மாறும். ஒரு நாட்டின் மக்களும் ஒரு குழுவாக செயல்படும் போதுதான் அந்த நாடு வளரும். ஒற்றுமை என்பது இயற்கையில் மட்டும் இல்லை, அது வாழ்க்கையின் வெற்றிக்கு ஒரு ரகசியம். அம்மா அவளை பெருமையுடன் அணைத்துக் கொண்டார். அந்த நாளில் தோட்டம் பிரகாசமாக தெரிந்தது. பூக்களும் பட்டாம்பூச்சிகளும் கூட அதை ஒப்புக்கொண்டது போல இருந்தது. அந்த வாரத்தின் பிற்பகுதியில் பள்ளியில் மீராவின் ஆசிரியை திருமதி பிரியா அவளது உற்சாகத்தை கவனித்து கேட்டார். மீரா, இன்று நீ மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறாய். உன் மனதில் என்ன ஓடுகிறது? ஒரு பிரகாசமான புன்னகையுடன் மீரா எழுந்து விளக்கினாள். மேடம், நான் என் அம்மாவிடமிருந்தும் என் தோட்டத்தை பார்த்ததிலிருந்தும் எல்லாம் ஒற்றுமையால் தான் வளர்கின்றன என்று கற்றுக்கொண்டேன். சூரியன், மழை, மண் மற்றும் பூச்சிகள் அவை அனைத்தும் ஒரு பங்கு வகிக்கின்றன. என் அம்மா புறாக்களும் வலையும் என்ற பஞ்சதந்திர கதையையும் எனக்கு கூறினார். விலங்குகள், இயற்கை அல்லது மக்கள் என எதுவாக இருந்தாலும் ஒற்றுமைதான் வலிமைக்கும் வெற்றிக்கும் அடிப்படை என்பதை நான் புரிந்து கொண்டேன். முழு வகுப்பும் கைதட்டியது. மேலும் திருமதி பிரியா பெருமையுடன் கூறினார். அது ஒரு அற்புதமான பாடம் மீரா. நீ சொல்வது சரிதான். ஒற்றுமையும் கூட்டுப்பணியும் மிகப்பெரிய சவால்களையும் கூட கடந்துவிடும். ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்திருந்த மித்து மகிழ்ச்சியுடன் சினுங்கியது. அனைத்திற்கும் காரணம் என் புத்திசாலி மீராதான். நீதி, அனைத்தும் கூட்டுப்பணியின் மூலம் செழித்து வளரும் என்று இயற்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சூரியன், மண், மழை மற்றும் பூச்சிகள், செடிகள் வளர உதவுவது போலவே மக்களும் ஒற்றுமையுடன் ஒன்றாக வேலை செய்ய வேண்டும். வலிமை என்பது கூட்டுப்பணியில் உள்ளது, குடும்பங்களிலும் பள்ளிகளிலும் வாழ்க்கையிலும்.
இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.